தம்மிடம் இருக்கும் குறைகளை கடந்து தன்னை கொண்டாடுகிறவர்கள் மட்டுமே நினைத்தவற்றை எட்டும் உரிமைகளை பெறுகிறார்கள் அப்படின்ற ஒரு அழுத்தமான கருத்தை முன் வச்சு இருந்தது நம்மளுடைய கடந்த அத்தியாயம். ஊனம் என்பது ஒரு மனோபாவம் மட்டுமே அப்படிங்கிறத தெளிவா எடுத்துரைஞ்சிருந்தது. அதற்கான உதாரணமும் நம்மளால மறக்க முடியாத ஒன்றா அமைஞ்சிருந்தது. இப்ப நம்ம அத்தியாயம் 16க்குள்ள போலாம். பாடப்புத்தகம் போதாதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறியும் கேள்விக்குறியும் சேர்ந்து இந்த அத்தியாயம் தொடங்குது. இதற்கு அணிந்துரையா பார்த்தீங்கன்னா ஷீலா மாரப்பன், லைப்ரரியன், டிஜிட்டல் லைப்ரரி, ஈரோடு, அவங்களுடைய அணிந்துரை சேர்த்திருக்காங்க. தம் அனுபவங்களில் கண்டுபிடித்த கதவை நமக்காக திறந்து வைத்து வாழ்க்கை என்னும் வாசலில் வண்ணக்கோலம் போட வைக்கிறது இந்த நூல் அப்படிங்கிறத அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப பாடப்புத்தகம் போதாதா அப்படிங்கிற தலைப்புல என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். கேள்விக்கு பதில் சொல்வதும் சொல்லாமல் தவிர்ப்பதும் பதிலை பொறுத்ததல்ல, சூழலை பொறுத்ததே. எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்தே தீர வேண்டும் என்பதில்லை. பதில் தர வேண்டிய சில கேள்விகளுக்கு பதில் தெரிந்தும் கூட மௌனத்தை பதிலாக தருவோர் உண்டு. சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஏதேனும் தடை இருப்பின் அப்பதில்களில் வெளிப்படும் உணர்வுகள் சற்று கடுமையானவையாக இருக்கும். பல்கலைக்கழகம் நடத்தும் உறுப்பு கல்லூரி ஒன்றின் மாணவர்கள் நிறைந்திருக்கும் அரங்கம் அது. பேச்சின் ஒரு பகுதி புத்தக வாசிப்பு குறித்தது. சற்று அழுத்தமாகவும் விரிவாகவும் பேசுகிறேன். இறுதியாக உரையாடல் தருணத்தில் கேள்விகள் ஏதும் இருப்பின் கேட்கலாம் எனச் சொல்ல ஒரு மாணவன், புத்தகம் படிக்க சொல்றீங்க, சப்ஜெக்ட் படிச்சாலே வேலை கிடைக்கிறதில்ல, மற்ற புத்தகம் எல்லாம் படிச்சவங்க தான் லைஃப்ல ஜெயிக்க முடியுமா? எங்களை மாதிரி படிக்காதவங்களும் ஜெயிச்சிருக்காங்களே என்றார். கைத்தட்டல் அதிர்ந்தது. யார் ஒருவருக்கு ஒரு காரியம் அறியாததாக இயலாததாக இருக்கிறதோ அதை வலியுறுத்தினால், நிர்பந்தம் செய்தால் அதை எதிர்க்கும் எண்ணம் மிக எளிதில் வந்துவிடும். அதற்காக நேரம், காலம், தேவையின்மை குறித்தெல்லாம் யோசிக்க தெரியாது. மூர்க்கமாய் எதிர்த்துவிட தோன்றும். பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் புத்தக வாசிப்பு குறித்து நிறைய வலியுறுத்தப்படுகிறது. ஆயினும் வாசிப்பு அவ்வளவு எளிதில் அனைவருக்கும் வாய்த்து விடுவதில்லை. வாசிப்பதற்கான காரணங்களை விட வாசிக்காமல் தவிர்ப்பதற்கு நம்மிடம் ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. இலக்கிய கூட்டங்கள் தவிர்த்த எந்த ஒரு நிகழ்விலும் புத்தகம் வாசிப்போர் எண்ணிக்கை குறித்து கேட்கும் பொழுது 5% பேர் கை உயர்த்தினாலே ஆச்சரியம்தான். ஏன் வாசிப்பதில்லை என கேட்டால் விதவிதமான சமாளிப்புகள் வரும். அந்த சமாளிப்புகளின் பின்னே 2 காரணங்கள். ஒன்று, புத்தகங்கள் குறித்த அறிவு இல்லாமல் இருப்பது. மற்றொன்று, அந்த புத்தகம் வாங்குவதை அறிவுக்கான முதலீடு என்று நினைக்காமல் செலவு என்று கருதுவது. கல்விக்கூடங்களின் நோக்கம் அறிவை விருத்தி செய்வதை விட இறுதி ஆண்டுகளில் நடத்தப்படும் தேர்வுகளின் வாயிலாக எப்படியாவது மதிப்பெண்கள் வாங்க வைத்துவிட வேண்டும் என்பதுதான். அதனால் மாணவர்கள் கடிவாளம் போட்ட குதிரைகளாக வழிநடத்தப்படுகிறார்கள். பள்ளி பருவத்தில் முளைக்கும் வாசிப்பு அனுபவமே எதிர்காலத்தில் வேர் நீட்டி கிளை பரப்பி செழிக்கின்றன. விதவிதமான புத்தகங்கள் வாசித்தவர்களின் வாழ்வு முறையும் எதிர்காலத்தை அணுகும் தன்மையும் புத்தகங்கள் வாசிக்காதவர்களை விட சற்று வித்தியாசமானது. வாசிப்பின் மூலமாக கடந்த காலத்தை, அந்த காலத்திற்கு செல்லாமல் இன்னொரு வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை வாழாமல் மற்றவர்களின் அனுபவத்தை, அந்த அனுபவத்திற்கு விலை கொடுக்காமலேயே எடுத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் வாசிப்பிற்காக தொடர்ந்து போராடுவதன் நோக்கம். புத்தகம் குறித்து உரையாட முற்பட்டால் அந்த புத்தகம் குறித்து அறிமுகம் இல்லை, அனுபவம் இல்லை என வாசிக்காததற்கு 1000 காரணங்கள் சொல்லும் அதே இளைய தலைமுறைதான் தனக்கு பிடித்த நடிகர், கிரிக்கெட் வீரர், அரசியல் கட்சி, சாதி என அணி பிரிந்து பல்வேறு தளங்களில் கொண்டாடுகிறார்கள், கொதிக்கிறார்கள். அந்த அனுபவங்கள், அறிமுகங்கள் மட்டும் எளிதில் எப்படி கிடைக்கின்றன? ஏதோ ஒரு சூழலில் அதற்குள் ஆட்பட்டவர்கள் அதிலிருந்து மீள ஒருபோதும் காரணங்கள் கண்டுபிடிப்பதில்லை. தமக்கு வரும் ஒரு கட்டுரையை கூட முழுதாய் வாசிக்காமல் வந்த வேகத்தில் இன்னொருவருக்கு மடைமாற்றும் அவசரம் நம்மை ஆளும் சூழலில் நம்பிக்கை கொள்ள வேண்டியவர்களான மாணவர்களும்
வாசிப்பிற்குள் தம்மை உட்படுத்தாமல் மேலோட்டமான செயல்களில் மட்டும் அதீத கவனம் கொடுக்கிறார்கள் என்பது பெரும் அவநம்பிக்கையை தருகின்றது. இப்படியாக அவநம்பிக்கைகள் பெருகும்போது எங்கிருந்தோ சிறு நம்பிக்கை வரும். அதுதான் நம்மை இன்னும் வலுவாக முன்னகர்த்தும். அப்படி நம்பிக்கை தரும் ஒரு மாணவனை சில மாதங்களுக்கு முன்பு சந்தித்தேன். பயிலரங்கில் வாசிப்பு குறித்த பகுதி வரும்போது, அப்போது ஈரோட்டில் நடந்து கொண்டிருந்த புத்தக திருவிழாவிற்கு யாரெல்லாம் சென்று வந்தீர்கள் என கேட்க, ஒரு மாணவன் மற்றும் மாணவி மட்டுமே சென்று வந்ததாக கூறினார்கள். என்ன புத்தகம் வாங்கினீர்கள் என கேட்டேன். வாங்கவில்லை, போய் பார்த்துவிட்டு மட்டும் வந்துவிட்டேன் என மாணவி சொன்னார். மாணவர் பதில் சொல்ல தயங்கினார். தயக்கத்தை உடைக்க அடுத்த கேள்வியை கேட்க, ஒரு புத்தகம் வாங்க சென்றதாகவும் வாங்காமல் திரும்பி வந்ததாகவும் சொன்னார். அந்த தயக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்படியே ஏற்றுக்கொண்டு கடக்க மனமில்லை. அருகில் சென்று, என்னாச்சு, ஏதாச்சும் சொல்லு என்றேன். தன்னிடம் 100 ரூபாய் மட்டுமே இருந்ததால் தான் வாங்க நினைத்த புத்தகத்தை வாங்க முடியவில்லை என்றார். என்ன புத்தகம் என்றேன். சுற்றிலும் இருப்பவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் என்றார். ஆச்சரியத்தில் மலர்ந்தேன். உண்மையாகவா என்றேன். அங்கிருந்த பிற மாணவர்கள் மத்தியில் அந்த புத்தகத்தின் பெயர் குறித்து எந்த சலனமும் இல்லை. ஏற்கனவே அந்த புத்தகத்தை கொஞ்சம் படித்து தொடர முடியாமல் போனதாகவும், அதன் பின் சில முறை வாங்க நினைத்தும் தன்னால் செலவு செய்ய முடியாததால் வாங்க முடியாமல் போனதாகவும் சொன்னார். புத்தகம் படிச்சாதான் லைஃப்ல ஜெயிக்க முடியுமா என கேட்ட மாணவனும், பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்க முற்பட்ட மாணவனும் சந்தித்துக் கொண்டால் எப்படி இருக்கும்? ஒரு கட்டத்தில் இருவரும் ஒரே தளத்தில் சந்தித்தால் எப்படி இருக்கும் என்றும் சிந்தனைகள் ஓடின. எதையும் வாசிக்காமல் வருகின்ற எல்லாவற்றையும் நம்புகிற அல்லது முழுதாக நம்பாத ஒரு கூட்டமும், பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் போன்று உலக வல்லரசு மற்றும் அரசியலை தோலுரிக்கும் புத்தகத்தை வாசித்து உள்ளும் புறமும் ஆயிரம் கேள்விகள் கேட்டு வளரும் ஒரு குழுவும் வாழ்வின் தட்டுகளில் சமமாக அமர்ந்திருக்க முடியாது. உதாரணத்திற்கு, சத்திய சோதனை, பாரதியார் கவிதைகள், நேருவின் கடிதங்கள், அலெக்ஸ் ஹாலியின் 7 தலைமுறைகள், பொன்னியின் செல்வன், அக்கனி சிறகுகள், திருக்குறள், பாரதிதாசன் என கலந்து கட்டி வாசிப்பவர்கள் சிந்தனையில் மிளிர்ந்து நிற்கிறார்கள். வாழ்க்கையை நடத்த பணம் தேவை. அதை சம்பாதிக்க வேலையோ தொழிலோ தேவை. வேலை கிடைக்க கல்விக்கூடங்களின் வாயிலாக கிட்டும் படிப்பு மற்றும் பட்டம் தேவை. ஆனால் வாழ்க்கையை வாழ, குடும்பத்தை வழிநடத்த, பணியிடத்தை இலகுவாக வைத்துக்கொள்ள, தொழிலை நிர்வகிக்க, தொடர்ந்து முன்னேற வெறும் பாடத்திட்டங்களில் கற்றவையோ மனப்பாடம் செய்து எழுத்துப்பிழையின்றி மதிப்பெண்கள் வாங்கிய செய்யுள் பகுதியோ மட்டுமே உதவாது. அது வாசிப்பிலிருந்து கற்றுக்கொள்ளும் ஆற்றல். முன்னரே சொல்லியிருப்பது போல், வாசிப்பு இன்னொரு வாழ்வை, நடைமுறையை, அனுபவத்தை, காலத்தை நாம் நமக்கு நிகழ்ந்தது போலவே அனுபவித்து கடக்க உதவும். வாசிப்பு பழக்கம் கொண்டிருக்கும் பிள்ளைகள் தங்கள் அணுகுமுறைகளால் நமக்குள் ஓர் தாக்கத்தை ஏற்படுத்துவதை அனுபவபூர்வமாக பார்த்து வருகிறேன். பெரு நிறுவனங்கள் ஆள் எடுக்க வேட்டைக்கு வருவது போல் கல்லூரிக்கு வருகிறார்கள். நல்ல வேட்டைக்காரன் தனக்கு தேவையானதைத்தான் வேட்டையாடுவான். தேவையில்லாத ஒன்று தன் முன்னால் வந்து நின்றாலும் புறங்கையால் ஒதுக்கிவிட்டு தன் வேட்டைக்கானதை தேடுவான். தேர்ச்சி, மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளின் தாங்கு திறனை, பிரச்சனையை எதிர்கொள்ளும் வல்லமையை, தொடர்பாற்றலை, அவர்களிடம் இருக்கும் சூட்சும அறிவை எடை போடுவார்கள். இவற்றில் தேர்ச்சி அடைவோர் மட்டுமே அவர்களுக்கான வேட்டை அள்ளிக்கொண்டு போய்விடுகிறார்கள். நாட்கள் நகர்ந்தும் பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் புத்தகத்தை குறிப்பிட்ட மாணவன் என் மனதிலிருந்து அகல மறுத்தான். நாட்கள் நகர்ந்தும் பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் புத்தகத்தை குறிப்பிட்ட அந்த மாணவன் என் மனதிலிருந்து அகல மறுத்தான். அது குறித்து எங்கள் குழுமத்தில் பகிர்கிறேன். ஒருவர் அந்த மாணவருக்கு புத்தகத்தை பரிசளிக்க விருப்பம் தெரிவிக்கிறார். 2 வாரங்கள் கழித்து அந்த மாணவரை 2ஆம் கட்ட பயிலரங்கில் சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் இடைவேளையில் துறை தலைவரிடம் அந்த புத்தகம் குறித்து விளக்கி, அந்த மாணவன் வாங்க முடியவில்லை என சொன்னதை குறிப்பிட்டு, நண்பர் அன்பளித்தது உட்பட எல்லாம் பகிர்ந்து பயிலரங்கின் நிறைவில் அந்த மாணவனை அழைத்து கொடுத்தேன்.
வாசித்து முடித்ததும் அவர்களின் துறை நூலகத்தில் உடன்பயிலும் மாணவர்கள் படிக்கும் வகையில் தூண்டுதல் தரவும் பணித்தேன். புத்தகத்தை நானே வாங்கி அந்த மாணவனுக்கு மட்டும் நேரடியாக பரிசளித்திருக்கலாம். ஆனால் இப்படியொரு சங்கிலியை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம், சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியிலும் வாசிப்பின் மீது நேசிப்பை உருவாக்குவதே. இந்த சங்கிலியில நீங்களும் இடம்பெற்றிருக்கீங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு வாங்க. நம்ம அடுத்த தலைப்புல சந்திக்கலாம்.